அன்பர்களே வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய சிவருத்ர மகா காளியம்மனுடைய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா தினசரியுமே அபிஷேகங்கள், நெய்வேத்தியம், பூஜைகள் எப்போவுமே டெய்லி நடைபெறும். காலையில் பார்த்திங்கன்னா 8 மணியில் இருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் உச்சிகால பூஜை முடிகிற வரைக்கும் தினசரி பூஜை எப்போவுமே நடக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணி முதல் மதியம் 12:30 மணி வரைக்கும் நம்ம கோவிலில் அருள்வாக்குங்கிறது பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா மாந்திரிக விஷயங்களையும் நம்மளை தேடி வரக்கூடியவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே சமயம் ஒரு சில பேர்கள் தொடர்பு கொண்டு நம்மளை கேட்குறது என்னென்னா, சாமி நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், ஆனால் அம்பாளுக்கு நாங்கள் எங்கள் சார்பாக எங்களால் முடிஞ்ச சில பூஜைகள் பண்ணணும், அபிஷேகங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அம்பாளுக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்து நாங்கள் அம்பாளுக்கு நாங்கள் கட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். சில பூஜைகள்லாம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது, காளிக்கு ஆசையாக இருக்குது, எங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்க எங்களால் வர முடியலை. ஆனால் நான் உங்களுக்கு பூஜை பொருட்கள், இந்த அபிஷேக பொருட்கள், இந்த மாதிரி பட்டு சேலைகள், சாமிக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் வாங்கி பார்சல் அனுப்புகிறோம். அதை எங்கள் குடும்பத்து சார்பாக அந்த சாமிக்கு பூஜை செஞ்சு பிரசாதம் எங்களுக்கு பார்சல் அனுப்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நானும் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு நான் அனுப்புகிறேங்கிறத சொல்லிட்டேன். ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறாங்க. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, பக்திங்கிறது தெய்வத்தை பார்த்தப்பட நம்மளுடைய வேண்டுதலை மட்டும் நம்ம வைக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்கும்போது அந்த தெய்வத்து மேலே பாசமும் அன்பும் தானாகவே உருவாகணும். அதுதான் பக்தி. அந்த மாதிரி பக்தியை தான் தெய்வம் விரும்பும். சரிங்களா? தெய்வத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம விருப்பப்பட்டு கொடுக்கக்கூடியது. சரிங்களா? தெய்வம் எதையுமே கேட்காது. சரிங்களா? நீ இப்படி என்னை வச்சுக்கோ, அப்படி வை, இதை வச்சாத்தான் நான் வருவேன், அதை செஞ்சாத்தான் வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு தெய்வத்துக்கு நம்ம கிரீடம் வைக்கிறோம், கவசங்கள் போட்டு நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னா அது தெய்வம் கேட்பது கிடையாது. சரிங்களா? தெய்வம் எனக்கு இதெல்லாம் பண்ணு அப்படிங்கிறது கேட்கக்கூடாது. நம்ம கண்கள் அதை பார்த்து ஆனந்தம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தெய்வத்துக்கு மலர் மாலைகளும் தெய்வத்துக்கு ஆபரணங்களும் போட்டு அதை கண்ணார கண்டு ஆனந்தம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது. சரிங்களா? ஆனால் தெய்வம் விரும்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது மேலே வச்சிருக்கக்கூடிய பக்தி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பக்தர்கள் எல்லாருமே வைக்கக்கூடியது அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறது மாதிரி தான் தெய்வத்திட்ட பிரார்த்தனைக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு தெய்வத்தை பார்த்த நிமிஷமே அந்த தெய்வத்துடைய அழகை நம்ம ரசித்து அந்த தெய்வத்துடைய ஆனந்தத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுருந்த இதுதான் உண்மையான பக்தி. இந்த பக்தியை நீங்கள் ஒவ்வொருத்தவரும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக தெய்வத்துடைய அருளை நம்ம வாங்கிக்கிற முடியும். சரிங்களா? இது போன்ற நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய காளிக்கு உங்களுக்கு ஏதாவது பூஜைக்கு செய்யணும் விருப்பம் இருந்தால் உங்களுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி எனக்கு பார்சல் அனுப்புறனாலும் அனுப்புங்க. சரிங்களா? நான் வாங்கி உங்கள் பேருக்கு அபிஷேகம் பண்ணுறேன். வேறு ஏதாவது பூஜைகள் ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் தொடர்புனாலும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அங்கேருந்தே வாங்கி என்னுடைய அட்ரஸுக்கும் நீங்கள் அனுப்பி வச்சு உங்களுடைய குடும்பத்து சார்பாக பூஜையை நான் பண்ணி தந்து உங்களுக்கு பிரசாதம் நான் அனுப்பி வைக்கிறேன். இது போன்ற பூஜைகள் யாராவது பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பூஜை பொருட்கள், இந்த மாதிரி பட்டு சேலைகள், சரிங்களா, அபிஷேக பொருட்கள், சாமிக்கு தேவையான விஷயங்கள், சரிங்களா, நெய்வேத்தியத்துக்கு தேவையான பொருட்கள், இதில் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? அதுக்கு நான் அதாவது தெய்வம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. சரிங்களா? உங்கள் மனசில் என்ன விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கரலாம். உங்களுக்கு பூஜை செஞ்சு பிரசாதமும் உங்கள் அட்ரஸுக்கு காளியோட பிரசாதம் அனுப்பி வைப்போம். காளியோட அருள் எல்லாத்துக்குமே பரவட்டும். காளியோடைய புகழ் இந்த உலகம் முழுவதுமே பரவட்டும். காளியை கும்பிடக்கூடிய ஒவ்வொரு பக்தர்கள் உள்ளத்திலும் காளி இருந்து உங்களுக்கு துணை செய்வா. நன்றி, வணக்கம்.